கண்மணி டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்ம அந்த யூசுவலாக பார்க்குற டுடே வித் வாக் வித் ஜீசஸ் என்ற அந்த சப்ஜெக்ட் படி நான் இன்னும் உங்களோட ஒரு வார்த்தை பேச விரும்புகிறேன். அதாவது எதுனா, கடவுள் வந்து நம்முடைய சூழ்நிலைகள்லாம் மாற்றுவார். எதிரிகளுக்குள்ள நம்ம மாட்டினாலும் ஆண்டவருடைய சூழ்நிலை மாற்றுற தேவனாக இருக்கிறார். ஒரு வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானப்படி செய்வார்கள். அப்புறம் இன்னொரு வசனம் கூட பார்த்தீங்கன்னா, ஜெனிசிஸ் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன் இதன் மத்தியில். அதாவது தேவன் வந்து என்ன சூழ்நிலை, ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த சூழ்நிலை போனாலும் ஆண்டவர் அப்படியே மாற்றி வேற, அதாவது அந்த சாதகமானது அந்த சூழ்நிலையே அப்படியே நமக்கு சாதகமாக மாற்றுவார். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் எப்படின்னா, ஒரு நாள் நான் ஜாபுக்காக நான் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணும்பொழுது என்னை எடுக்கிறவர் வந்து என்ன பண்ணார், அந்த வேலை வந்து சிங்கப்பூர் தேசத்தில் இல்லை, ஆனால் இந்தோனேஷியா தேசத்தில் தான் எனக்கு அந்த வேலை கிடைச்சிது. சரிங்களா. அப்போது நான் வாழ்கிறது வந்து என் மனைவியோடு வந்து சிங்கப்பூர் தேசத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் போக வேண்டியது வந்து இந்தோனேஷியா போய் தான் அந்த வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என் சூழ்நிலை இப்படி இருக்குது ஆண்டவரே, நான் விரும்புறது இது ஆண்டவரே, ஆனால் நீங்கள் எங்களை எடுத்துகிட்டு போகிறது இந்தோனேஷியா தேசத்துக்கு எடுத்தும்போது நான் சிங்கப்பூர்லேயும் அந்த வாடகை கொடுக்கணும், அங்கேயும் போய் நான் ஒரு வாடகை பண்ணணுமே, நான் எப்படி என்னுடைய ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது வேறு வழி இல்லை, எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இல்லை, ஆண்டவரும் அதான் லீட் பண்ணுறேன்னு அப்போ சந்தோஷமாக நானும் என் மனைவியும் போகணும். போய் ஒரு 1.5-2 மாதம் அங்கே இந்தோனேஷியா தேசத்தில் இருந்தோம். அப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, கோவிட் வர்ற டைம், கோவிடுடைய ஸ்டார்ட் அப் டைம். அப்போது அந்த அந்த ஜாப் போகும்போது அந்த ஜாப்பில் வந்து பாதி ஜாப், அதாவது ஜாப் டிலே ஆனதுனால என்ன பண்ணாங்க, பாதி ப்ராஜெக்டை வந்து சிங்கப்பூருக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. சிங்கப்பூருக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுனால என்ன பண்ணாங்க, சில அந்த கரெக்டான பவுண்ட்ரி, இந்த ஸ்கோப்பெல்லாம் சிங்கப்பூருக்கு போகுது, இந்த ஸ்கோப்பெல்லாம் இந்தோனேஷியா இருக்குதுன்னு சொன்னாங்க. சொன்னப்போ நான் இருந்தது பார்த்தீங்கன்னா, என்னை எடுத்தவர் வந்து இந்தோனேஷியா ஸ்கோப்பில் வச்சுருந்தார். அப்போது நான் வந்து ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ண, ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது, ஆனால் என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே அந்த சிங்கப்பூர் ஸ்கோப்பில் எப்படியாவது தன்னுடைய பேர் அதுள்ள வந்து அவங்க ஷிஃப்ட் ஆகி சிங்கப்பூருக்கு போகணும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க என்னுடைய கொலீக்ஸ். நான் சொன்னால் விரல் விட்டி அதாவது எடுத்து சொன்னால் ஒரு 10 பேருக்கு மேலே அதை ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் நான் வந்து என்னுடைய பாஸோடு உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறேன். அப்போ வந்து ஒரு பிரேக் டைம், யாருமே இல்லை. திடீர்னு பார்த்தா என்னுடைய பாஸ், கரண்ட் பாஸ் வந்து இந்தோனேஷியா வந்து அந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுற பாஸ். அப்புறம் பார்த்தா சிங்கப்பூருக்கு போகிற அந்த அந்த ப்ராஜெக்டுடைய பாஸ் நேராக எங்கள் பாஸ் கிட்ட வர்றாரு. வந்து இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்கோப்பில் ஒரு ஒரு இன்ஜினியர் எனக்கு வேணும். அவர் என்னன்னா, எங்களில் இருக்கிற ஒரு லோக்கல் பாய், அதாவது இந்தோனேஷியன் பாய் வந்து அவன் இந்தோனேஷியாவில் இருக்குன்னு விரும்புகிறான், அதனால் சிங்கப்பூருக்கு போகிற யாராவது ஒருத்தர் இருந்தால் சொல்லு அப்படின்னோடனே, கரெக்டாக நான் அவர் என் பாஸ் கிட்ட அந்த நேரம் பேசிகிட்டு இருந்தனால, டைரக்டர் சாம் நீ ஓகேவா அப்படின்னு கேட்டார். எனக்கு நான் ஏற்கனவே ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் சுற்றி எனக்கு சூழ்நிலையே இல்லை. அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நத்திங் வில் பி ஹேப்பன். நான் சரின்னு சொன்னேன். சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணார், அவர் ஈவன் என்னுடைய அந்த 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 சிங்கப்பூர் ப்ராஜெக்ட் போகிற பாஸுக்கு எனக்கு தெரியவே தெரியாது. அவர் என் நேம் கூட எடுக்கல. என்னை பார்த்தாரு, ஓகே நேராக போயிட்டார். போய் இது முடிஞ்சு போச்சு. அவர் போனோன்னு நினச்சா ஒரு மாதம் ஆச்சு இந்த ஜாப் வந்து சிங்கப்பூருக்கு போகணும். பார்த்தீங்கன்னா யாருடைய பேரும் வரல, யாரெல்லாம் சிங்கப்பூருக்கு போகிறா, யாரெல்லாம் இந்த ப்ராஜெக்டில். ஏன்னா ஆல்ரெடி அசைன்னால இவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஓகே யாரும் இங்கேருந்து மைக்ரேட் பண்ணல, அதனால் அந்த ப்ராஜெக்டில் உள்ள பீப்புள் மட்டும் போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் நாளுக்கு முன்னாடி, அதாவது நாளைக்கு காலையில் நான் போய் அதில் சிங்கப்பூர் ஜாப்பில் ஜாயின் பண்ணோம். இன்றைக்கி ஈவினிங் கரெக்டாக 4:30 மணிக்கு ஜாப் முடியும். 3:45 4 அந்த க்ளோஸ் டு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு இமெயில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இது மாதிரி ஒரு சின்ன கரெக்ஷனு அந்த ஆர்கனைசேஷன் சாட்டில், இந்த பர்சன் வந்து ஈ வில் ரிலீவ்ட் அண்டு அந்த இந்தோனேஷியன் பர்சன் வந்து இந்தோனேஷியன் ப்ராஜெக்ட்டுக்கு போவார். ஆனால் இந்தோனேஷியன் ஸ்கோப்பில் இருக்கிற சாம் கிளாட்சன் வந்து வில் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு சிங்கப்பூர் ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்புகிறோன்னே எனக்கு சுற்றி எல்லாரும் அவ்வளோ ப்ரெஷர் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க சண்டைக்கு. இது எப்படி நடந்துச்சு, நாங்கள் இவ்வளோ ஃபாலோ பண்ணுறோம், இவ்வளோ க்ளோஸாக பண்ணுறோம், இது எப்படி நடந்துச்சு, நீ என்ன பண்ண, நீ பாஸை கூட்டிகிட்டு போய் ஏதாவது நீ வெளியில் பண்ணி, நாங்கள் சொல்லுவோம் அவுட் ஆஃப் த ஜாப் சொல்லுவோம். அது சில பேர் பண்ணுவாங்க, நிறைய பாஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வெளியில், அதாவது ஜாப்பை தவிர வெளியில் அவரை எடுத்துன்னு போய் என்கேஜ் பண்ணி நிறைய வேலைகள்லாம் செய்வாங்க. அது நீ பண்ண, நான் அது மாதிரி ஆளும் இல்லை, நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரே மனுஷன். ஆனால் ஆண்டவர் பாருங்கள்,
அந்த சத்துருக்களுக்கு முன்பாக அப்படியே சூழ்நிலை மாற்றினாரு. சூழ்நிலை மாற்றி கரெக்டாக நாளைக்கு நான் ஜாயின் பண்ண இன்றைக்கி என்னை ரிலீவ் பண்ணுறாங்க. ஒரு 4 மணிக்கு ரிலீவ் பண்ணுறாங்க. நேராக போட் எடுத்துகிட்டு ஒரு 1 ஹவரில் நான் சிங்கப்பூருக்கு வந்துட முடியும். நானும் என் ஒய்ஃப் அவன் சிங்கப்பூருக்கு சந்தோஷமாக வந்தோம். எல்லாத்தையும் பேக் பண்ணி இம்மீடியட்டாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தோம். அடுத்த நாள் ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எதுவும் மாற்ற மாட்டாங்க. அப்படி அங்கே இருந்த 1.5 வருஷம் நாங்கள் அங்கே 2 பேரும் அந்த ப்ராஜெக்டில் இருந்தோம். அந்த டைமில் கோவிட் வந்துச்சு. கோவிட் வந்தோடனே அந்த இந்தோனேஷியன் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக லாக்டவுன் பண்ணி இருந்த எல்லா ஃபாரினரையும் அவங்கவுங்க கண்ட்ரிக்கு அமிச்சிட்டாங்க. ஆனால் சிங்கப்பூர் ப்ராஜெக்டில் அந்த 18 மாதமும் ஆண்டவர் எங்களை 2 பேரையும் அதே தேசத்தில் வச்சார். அது இல்லாமல் அந்த 18 மாதமும் நான் வேலைக்கு போனேன். 2 தடவை க்ளோஸ் கான்டாக்ட், அதாவது கோவிட் கன்ஃபார்ம் ஆன பர்சனோட க்ளோஸாக கான்டாக்ட் பண்ணி 2 தடவை என்னை குவாரண்டைன் பண்ணாங்க. ஆனால் அந்த 2 தடவையும் எனக்கு கோவிட் வரல. ஆண்டவர் அற்புத விதமாக மாற்றினார். அதான் சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் சரி, டோன்ட் வரி. ஆண்டவர் உங்களோடு இருந்தார்னா டெஃபினட்டாக என்ன தான் அந்த வசனம் சொல்லுது, அதாவது நீங்கள் உங்களுக்கு தீமை செய்ய நினைச்சாலும் தேவன் அதை நன்மையாக மாற்றுவார். எனக்கு பார்க்கறதுக்கு அது தீமை மாதிரி தான் இருந்துச்சு ஆரம்பம், எப்படா போகிறதுன்னு. ஆனால் அந்த சூழ்நிலைகள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எளிமையாக மாறிட்டாங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் அந்த ஒரு ஆப்ஷன்ஸ்க்காக அவங்க எல்லாரும் அப்படியே டேர்ன் ஆகி ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை கொடுத்தாங்க. நீங்கள் ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். சூழ்நிலை மாற்றுற தேவன் நம்மளோடு இருக்கிறார். நம்மளை ஆராதிக்கிற தேவன் அப்படி தான். யாவரும் இந்த வார்த்தைகள் கேட்ட யாவரும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன சூழ்நிலை போனாலும் சரி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டவர் பார்க்குறவர், உங்களை மாற்றுவார். நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே அப்பா, இதை பார்க்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா சோத்திரம் கருத்தில் வைக்கிறோம் தகப்பனே. அவர்களுடைய சூழ்நிலை என்னவா இருந்தாலும் என் தேவன் ஆண்டவரே, அவர்கள் கூப்பிடும்போது அந்த சூழ்நிலை மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஆண்டவரே, ஆதியாகமம் 50:20 சொன்ன வசனப்படி ஆண்டவரே தீமையானது எல்லாவற்றையும் தேவன் நன்மையாய் முடிய பண்ணினார் என்றபடி ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலும் எல்லா தீமைகளையும் மாற்றி நன்மையாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை உண்மையாய் நோக்கி பார்க்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் இப்பொழுதே இடைப்படுங்க ஆண்டவரே. அவர் கேள்விகளுக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே அந்த இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்கி ஆண்டவரே நன்மையாய் எல்லாவற்றையும் முடிய பண்ணும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.